மாண்புமிகு சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று என்ன நடந்தது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சட்டசபை நிகழ்வுகளை பார்த்த பொழுதெல்லாம் எனக்குள் இப்படி குரல் எழுந்து விடுகிறது. சரி, இப்போ வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். நேற்று மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, மீனில் மீன் குழம்பு வைக்கலாமா இல்லை வறுக்கலாமா பொரிக்கலாமான்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இன்ஸ்டாவில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய வறுக்கிறது தான் வந்துச்சு. நம்ம தான் வறுக்குவோமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு அம்மா மட்டும் மீன் மசாலான்னு ஒன்று செஞ்சுருந்தாங்க. சரி, நம்ம அதை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன் இந்த துண்டு பகுதியெல்லாம். ஆனால் என்கிட்ட தலை வாழை இந்த வயிறு பகுதி தான் இருந்தது. சரி, நான் பார்த்த வீடியோவில் மீன் துண்டில் தான் செஞ்சுருந்தாங்க. நம்ம வித்தியாசமாக தலை வாழ் பகுதியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதில் என்னென்ன போட்டேன்னு மசாலா போட்டேன்னு பார்த்துருப்பீங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இதை பொரிக்கலாம்னு சொல்லிட்டு பொரிச்சேன். அதில் பொரிச்சு தான் போட்டிருந்தாங்க. அது துண்டு மீனுங்கிறதுனால நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துருந்துச்சு. இது வயிறு பகுதியெல்லாம் இருந்தனால திருப்பி முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா மீன் உடையிற மாதிரி ஆயிடுச்சு, முள்ளெல்லாம் வெளில வர மாதிரி ஆயிடுச்சு. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிட்டு பொரிஞ்ச வரைக்கும் போகுது ஓரமாறுன்னு. அப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு மிளகாத்தூள் இந்த மல்லித்தூள் லைட்டாக தான் போட்டாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். நீங்கள் போடுற மாதிரி இருந்தது, என் வீடியோ பார்த்து செய்கிற மாதிரி இருந்தால் கம்மியாக போட்டுக்குங்க. உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு இந்த தக்காளி ஊற்றிட்டு கொஞ்சம் புளி தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். வதக்கும் போதே கருவேப்பிலை போடணும், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு இப்போ போட்டேன். லாஸ்ட்டாக தான் கொத்தமல்லி தலை போடணும், அதை மறந்துடுவேன். அதை இப்போயே போட்டு மூடி வச்சுட்டேன். இன்றைக்கி அதிசயமாக குக்கரில் சோறு வைக்கிறேன். எனக்கு குக்கர் சோறே வராது, இருந்தாலும் வச்சுருக்கேன், பார்க்கல எப்படி வருது. இங்கே நல்லா மசாலா வாசலாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு மீனை வச்சுட்டு பச்சை மிளகாய் போட்டாங்க, காம்போட வேறு போட்டேன். அதை எடுத்து தூக்கி போட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை திருப்பி போட்டு அப்படியே எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் தெரியல, நல்லாவே இல்லை. ஆனால் நைட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு மீனுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 2 விதமாக மசாலா தடவிருந்தேன். அதே மிளகாய் மஞ்சள் உப்பு தான், ஆனால் தண்ணி கலக்காமல் ஒன்று அப்படியே அந்த பொடியிலேயே மிக்ஸ் பண்ணி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அதை இப்படி பரட்டி எடுத்து வச்சுருந்தது. இன்னொன்று தண்ணி தெளிச்சு பட்டினது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டையுமே வறுக்கிறதுக்கு வச்சு விட்டேன். இந்த தண்ணி போடாமல் செய்திருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் வச்சு கருவேப்பிலை போட பாருங்க, இது சூப்பராக இருந்தது. சோறு இன்றைக்கி அதிசயமாக கொலையில் விதையாவில் கரெக்டாக வெந்துருந்துச்சு. மீன் குழம்பு சாரிங்க, அது மீன் மசாலா எல்லாம் வச்சுருந்து சாப்பிட்டு டே முடிச்சாச்சு. வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.